வணக்கம் ஆபரகம். திருச்சிக்கு பிரதமர் மோடி நாளை வருகை தருகிறார். அதாவது ரூபாய் 5655 கோடி மதிப்பீடான திட்டங்கள் தொடங்கி வைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழக அரசியல் வட்டாரத்தில் திருச்சி திருப்புமுனை என்று கூறி வரும் நிலையில் அரசியல் வட்டாரத்தில் திருச்சி தற்போது பரபரப்பாக காணப்படும் சூழல் உள்ளது. அதாவது நேற்று திமுகவின் 12வது மாநில மாநாடு திருச்சி சிறுவனூரில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக தொண்டர்கள் திருச்சி மாவட்டத்திற்கு வருகை புரிந்தனர். முதலமைச்சர் வருகையொட்டி பாதுகாப்பு நலன் கருதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த மாநாடு காரணமாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதாவது நாளையும் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். பிரதமர் மோடி வருகையொட்டி நாளையும் திருச்சி மாவட்டத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் எனவும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சப்பூரில் நடைபெறும் அரசு விழா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்வில் எரிசக்தி துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுத் துறைகளில் ரூபாய் 5655 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி சில திட்டங்களை திறந்து வைக்க உள்ளார். மேலும் 5 வழித்தடங்களில் புதிய ரயில் சேவைகளையும் தொடக்கி வைக்கிறார். இந்த நிகழ்வில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். நாளை மாலை 5 மணிக்கு திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நிகழ்ச்சி நடைபெறும் பஞ்சப்பூர் ஹெலிகாப்டர் தளத்தில் இறங்கி முதலில் அரசு நிகழ்ச்சி நடைபெறும் மேடைக்கு வருகிறார். அதன் பின்பு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பொதுக்கூட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு பெறுகிறார். பின்பு மீண்டும் சாலை மார்க்கமாக திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து டெல்லி புறப்படுகிறார். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் கொடிகள் அமைக்கப்பட்டு பிரதமரின் புகைப்படத்துடன் கூடிய கட் அவுட் உள்ளிட்டவைகள் அமைத்து பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் 3வது மாநில மாநாடு இந்த மாத இறுதியில் திருச்சியில் நடைபெறும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சில தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் கிடைத்தன. திருச்சி திருப்புமுனை ஏற்படும் என்பதை முன்னிறுத்தி அனைத்து அரசியல் கட்சிகளும் திருச்சியில் பொதுக்கூட்டம், மாநாடு நடத்துவது தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆபரகம்.